நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கோவக்காய் பொரியல், கோவக்காய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை பச்சையாக வெட்டி நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, இல்லை பழமாக சாப்பிட்டாலும் ஓகே தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோவைக்காய் அத்தனை ஒரு ரகசியம் கிட்னிக்கு. ஸோ டயாலிசிஸ் பண்ணுறவங்க கூட இந்த கோவைக்காய் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம், கோவைக்காய் பொருளை எடுத்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நன்னாரி பவுடர் இருக்குது பார்த்திங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் அவங்க அது வாங்கிக்கோங்க. நல்ல 1 டீஸ்பூன் போதும். நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்திங்கனாக்கா நாரி கிடக்கும் உடம்பு. அப்போ எங்கே நம்ம கழிவுகளை வெளியில் ஏற்றாமல் சரியாக எடுத்தோம்னா உடம்பு நாரி இருக்கும் இல்லையா? அதான் அந்த கிரியாட்டின், யூரியாலாம் சேர்ந்துருக்க அந்த உடம்புல இந்த நன்னாரி பவுடர் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுரக்கும் தன்மை ரொம்ப எங்கெங்கெல்லாம் இல்லாமல் போதோ இதெல்லாம் சுரக்க வைக்கும். ஸோ அதனால் சுரக்கா கூட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ஜூஸாக இருக்கட்டும், எப்படி எடுத்தாலும் சரி. ஆக மொத்தத்தில் இதுவும் பார்த்திங்கன்னா ட்வைஸ் வாரத்துக்கு 2 தடவை இல்லைன்னா 1 தடவை அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கனாக்கா உடம்புல தேங்கி நிற்கும், வெளியில் வெளியேறாமல் இருக்குது பார்த்திங்களா, அந்த நீரெல்லாம் வெளியேற்றும். நல்லா பார்த்திங்கன்னா முக்கரட்டை அப்படி நல்லா கன்ஃபார்ம்னால் நீங்கள் லைவாகவே எடுத்து நீங்கள் நல்லா காலையில் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் வந்து சூப் மாதிரியே எடுத்து குடிச்சிடலாம். இல்லை எனக்கு அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மூக்கரட்டை பவுடர், அதுக்கப்புறம் பூனை மீசை. பூனை மீசைங்கிறது வந்து இன்றைக்கி பேஷண்ட்டை வந்து நம்ம படுக்க வச்சுட்டு கிட்னி ஏரியா இருக்குது பார்த்திங்களா, பேக் சைடில், அதில் வந்து நல்லா இஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடணும். அந்த சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்குன்னு இந்த டர்க்கி டவல் இருக்குது பார்த்திங்களா, அதில் டிப் பண்ணுங்க. காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்னி, அதாவது நம்மளுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு. அதுக்கு தான் வந்து கிட்னியை வந்து எப்பொழுதுமே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிட்னியை பற்றி ஏன் பேச இன்றைக்கி வந்து இந்த டைட்டில் எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. என்ன ஜூஸ் எடுக்கலாம், என்ன காய் எடுத்துக்கலாம், என்ன மெடிசன் எடுத்துக்கலாம், இதில் வந்து நம்ம டயாலிசிஸ் பண்ணும்போது இதை எடுத்துக்கலாமா, டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், வருமன் காப்பறதுக்கு என்ன பண்ணலாம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த டயாலிசிஸ் அப்படிங்கிற வார்த்தை நிறைய கேட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கிடையாது. ஒரு 10 வருஷமாக தான் பார்த்திங்கனாக்கா டயாலிசிஸ் இருக்குது, அதோடைய பெருக்கம் இருக்குது. பிகாஸ் நம்ம சாப்பிட்ற உணவு சரியில்லை, குடிக்கிற தண்ணி சரியில்லை, அதேமாரி ரூமிங்கில் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு இந்த எடுத்த அனலைசிஸில் அதிகமாக மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் இதில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. பிகாஸ் மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் அப்படின்னா அவங்க ஊருக்கு ஊர் போகிறாங்க பார்த்திங்களா, அங்கே குடிக்கக்கூடிய தண்ணி, அங்கே இருக்கக்கூடிய பிஹெச் லெவல் சரியில்லாமல், இல்லைனா பார்த்திங்கன்னா கண்ட நேரத்தில் குடிக்காமல், இல்லைனா உடம்பை ட்ரை ஆக்கிடுறது. இப்போது நம்ம பஸ்ஸில் போகிறனால அப்புறம் குடிச்சிக்கலாம், தண்ணி சரியாக குடிக்காத காரணமும் இது ஒன்று இருக்குது. அதே தண்ணி தான் சரியான தண்ணி குடிக்காமல் இருக்கிறதும் பிரச்சனை. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலே வந்து இன்றைக்கி நம்மளோட கிட்னி சிங்க் ஆகிறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்காங்க. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா சில ஜூஸ் பொதுவாக கிட்னியில் இருக்கக்கூடிய பார்த்திங்கனாக்கா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய நெப்ரோன் செல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து சுருங்கி விரியும் தன்மை எப்பொழுதுமே இருக்கும். இந்த செல்ஸை எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும், அதுக்கு வந்து அதிக கடின உழைப்பும், கண்ட நேரத்தில் சாப்பிட்டு அது கண்ட நேரத்தில் அதுக்குன்னு ஒரு ஓய்வு இருக்கிற நேரத்தில் போய் நம்ம சாப்பிட்டு அதுக்கு நம்ம வந்து ஒர்க்கை கொடுக்குறோம் பார்த்திங்களா, அப்போ தான் அது சோர்ந்து போகிறது, அதனால தான் சிங்க் ஆகுது. சரி, இதுக்கான ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் கேட்டிங்கன்னா கோவைக்காய். இந்த கோவைக்காய் இருக்குது பார்த்திங்களா, தி பெஸ்ட். அது கிட்னி நார்மலாக இருக்கிறவங்க, நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களாலும் இதை எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ், நல்லா இருக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கோவக்காய் பொரியல், கோவக்காய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை பச்சையாக வெட்டி நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, இல்லை பழமாக சாப்பிட்டாலும் ஓகே தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோவைக்காய் அத்தனை ஒரு ரகசியம் கிட்னிக்கு. ஸோ டயாலிசிஸ் பண்ணுறவங்க கூட இந்த கோவைக்காய் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம், கோவைக்காய் பொருளை எடுத்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோவைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுது. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? நீங்கள் பச்சையாக மெல்லரிக்காய் மாதிரி கடிச்சு சாப்பிட்டாலும் ஓகே தான் சலைவாவோட. இல்லை எனக்கு அதுமாரி பிடிக்கலை அப்படின்னாக்கா 2, 3 கோவக்காய் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் சாதாரணமாக கிடைக்கிற ஒரு விஷயம் தான், ரொம்ப தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கோவக்காயை நம்ம எடுத்து ஜஸ்ட் ஒரு 2, 3 எடுத்து மிக்சியில் போட்டு ஜூஸாக எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணுங்கள். அதாவது நார்மலாக எனக்கு எந்த டிசீஸ் இல்லைனாக்கா நார்மலாகவே எடுக்கலாம். இல்லை எனக்கு டிசீஸ் ஃபார்மில் இருக்குது, நான் வந்து மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன், மெடிக்கேஷனில் இருக்கேன் அப்படின்னா 100% நம்ம கிட்னிக்கு வேலை அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் எடுக்க ஆரம்பிங்க. வித்தின் 15 டேஸில் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கோவக்காய் ஜூஸ்
நல்லாவே கிட்னி எனக்கு நல்லாவே நான் பாதுகாக்கணும். ஏன்னா நான் வந்து நிறையா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேன், நிறைய நான் வெளியில் சுற்றுறேன், என்னை வந்து சரியாக கவனிச்சிக்கலன்னு நினைக்கிறவங்களாம் இன்னையிலேருந்து நம்ம வந்து இதை எடுத்தாலே போதும். வீக்லி ஒன்ஸ் எடுத்தாலே போதும். இந்த க்ரானிக்காக கொஞ்சம் மெடிக்கேஷனில் இருக்கவங்க 2 நாள் எடுத்தால் போதும். ஸோ எப்படி வாரத்துக்கு 2 நாள், ஜென்ரலாக இருக்கிறவங்க 1 நாள் எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்தில் நான் வந்து வெளியில் ரூம் சுற்றிக்கிட்டே இருப்பேன், சரியான தண்ணி எனக்கு கிடைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறவங்க 100% இந்த கோவக்காய் எடுத்தால் மட்டும்தான் உடம்புல இருக்கக்கூடிய டீடாக்ஸ் பண்ண முடியும். அந்த நச்சுத்தன்மைகளை டீடாக்ஸ் பண்ண முடியும். கிட்னிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு ஒரு ஃப்ளோரசன் கிடைக்கும். எப்படின்னா நமக்கு அந்த புலங்காயத்தம் சொல்லுவோம்ல, மன மகிழ்ச்சியை போக்கணும், அந்த தன்மையை கொடுக்கணும். ஹெவி ஹீட்டில் அந்த காலத்தில் வெயில் காலம் வரும்போது எதுக்காக நன்னாரி சர்பத்து, நன்னாரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்தாங்க? காரணம் கிட்னி அஃபெக்ட் ஆகக்கூடாது. அது ரொம்ப பாதிப்படைஞ்சிச்சு, ஹீட் ஆனுச்சுனாக்கா அதன் செயல்திறனை குறைத்துவிடும், குன்றிவிடும் அப்படிங்கிறது தான் அதோடைய காரணத்தில் கரெக்டாக வெயில் சீசனில் நன்னாரி சர்பத்து, சர்பத்தில் வந்து நன்னாரியில் நிறையா பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதான் ரீசன். ஸோ வீக்லி ஒன்ஸ் நன்னாரி பவுடர் இருக்குது பார்த்திங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் அவங்க அதை வாங்கிக்கோங்க. நல்ல 1 டீஸ்பூன் போதும். நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்திங்கனாக்கா நாரி கிடக்கும் உடம்பு. அப்போ எங்கே நம்ம கழிவுகளை வெளியில் ஏற்றாமல் சரியாத்தோம்னா உடம்பு நாரி இருக்கும் இல்லையா? அதான் அந்த கிரியாட்டின், யூரியாலாம் வந்து சேர்ந்துருக்க அந்த உடம்புல இந்த நன்னாரி பவுடர் அவ்வளோ பெரிய அதிசயத்தை செய்கிறது. அதனால் சும்மா ஜஸ்ட்டு காலையில் 1 டீஸ்பூன் கொதிக்க வச்சு ஃபில்டர் வச்சு எடுத்து பாருங்கள். கிட்னி ரிஃப்ரெஷ் ஆகும், நல்லா இருக்கும், உடம்புல உள்ள கழிவுகள் வெளியேறும். ஸோ கிட்னிக்கு ரொம்ப பெரிய வேலை இருக்காது. அழகாக உடம்பை கூலாக வச்சுருக்கும், அந்த ஹீட் இருக்காது. ஹீட்டு அதிக ஹீட்டு, அதிகப்படியான ஹீட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் இந்த கிரியாட்டின் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, இப்படி போயிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? காரணம் மெடிக்கேஷன் எடுக்கிறாங்க, உடம்பு சூடை குறைக்க மறந்துடுறாங்க. அதனால தான் சூடு மகா சூடாக மாறுகிறது, மகா சூடு பெரும்பாடாக மாறுகிறது, பெரும்பாடு பெரும் அவஸ்தையை கொடுக்கிறது. ஸோ கோவக்கா ஜூஸ், அதேமாரி பார்த்திங்கன்னா நன்னாரி இன்றைக்கி வந்து நாட்டு மருந்துகளில் நார்மலாக கிடைக்கிற ஒரு விஷயந்தான். சரி, அதான் நன்னாரி பவுடர் வந்து ஒரு காலையில் எம்டி ஸ்டமக் எடுக்கலாம், அதேமாதிரி ஈவினிங் எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா அஃபெக்ட் ஆனவங்களும் சரி, அஃபெக்ட் ஆகாத இருக்கவங்களும் சரி, நீங்கள் வந்து இப்போ டயாலிசிஸில் இருக்கீங்க அப்படி இருந்தாலும் 1 டீஸ்பூன் கொதிக்க வச்சு, உங்களுக்குன்னு ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, தண்ணி 1 லிட்டர் தான் குடிக்கணும்னு சொல்லிட்டு, அந்த தண்ணியில் ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் எடுத்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஜென்ரலாகவே எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, சுரை அப்படின்னு சொல்லுவாங்க. சுரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுரக்கும் தன்மை ரொம்ப எங்கெங்கெல்லாம் இல்லாமல் போதோ இதெல்லாம் சுரக்க வைக்கும். ஸோ அதனால் சுரக்காய் கூட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ஜூஸாக இருக்கட்டும், எப்படி எடுத்தாலும் சரி. ஆக மொத்தத்தில் இதுவும் பார்த்திங்கன்னா ட்வைஸ் வாரத்துக்கு 2 தடவை இல்லைன்னா 1 தடவை அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கனாக்கா இந்த உடம்புல தேங்கி நிற்கும், வெளியில் வெளியேறாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீரெல்லாம் வெளியேற்றும். நல்லா பார்த்திங்கன்னா யூரின் பெருக்கியாக இருக்கும். அதாவது நமக்கு யூரின் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது, டைட்டாக இல்லாமல் நீர்க்கட்டு இருக்கிறது, அந்த கிட்னிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு போஷாக்கும் நல்ல ஒரு கூலிங்கையும் கொடுக்கக்கூடியது இந்த சுரைக்காய். அதனால தான் சொல்லுவாங்க, சுரைக்காய் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது, நீர்க்கட்டாக இருக்குது, நீர்க்குத்தலாக இருக்குது அப்படின்ன காரணத்திலே சுரக்காய் சாப்பிடு, சுரக்காய் ஜூஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுரக்க மறுக்கின்ற சுரபிகளை எத்தனையும் சுரக்க வைக்கக்கூடிய சக்தியும் சுரக்காய்க்கு உண்டு. ஸோ அதனால் சுரக்காயை மிஸ் பண்ண வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது மூக்கரட்டை. நம்ம வந்து பவுடராகவும் கிடைக்கிது, லைவாகவும் இருக்குது. உங்களுக்கு இதுதான் மூக்கரட்டை அப்படின்னு நல்லா கன்ஃபார்ம்னா நீங்கள் லைவாகவே எடுத்து நீங்கள் நல்லா காலையில் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் வந்து சூப் மாதிரியே எடுத்து குடிச்சிடலாம். இல்லை எனக்கு அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மூக்கரட்டை பவுடர், அதுக்கப்புறம் பூனை மீசை. பூனை மீசைங்கிறது வந்து இன்றைக்கி ஈஸியாகவே கிடைக்கிது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தேடணும், காட்டுக்குள்ளே போய் தேடுவாங்க பூனை மீசைனா. அதோட பூ வந்து பூனை மீசை மாதிரி இருக்கும், அதனால் பூனை மீசை செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூக்கரட்டை பொடியும் பூனை மீசை பொடியும் ஈக்குவலாக கலந்துக்கிட்டு அதோட ஒரு ஜீரகம் மட்டும் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அகசீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சீரகம். அப்போ மூக்கரட்டை ஒரு 100 கிராம், பூனை மீசை 100 கிராம், ப்ளஸ் இலையாகவும் கிடைக்கிது, பவுடராகவும் கிடைக்கிது காஞ்சது, ப்ளஸ் 1 ஸ்பூன் வந்து ஜீரகம். 1 ஸ்பூனுங்கிறது டீஸ்பூன் இருந்தாலே போதுமான விஷயம். நல்லா கொதிக்க வைங்க, 1/3 கொதிக்க வைங்க. கொதிக்க வச்ச பிறகு அதை ஃபில்டர் பண்ணி காலையில் இல்லைன்னா ஈவினிங் இல்லை 2 வேளையுமே எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கிட்னி ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும். ஸோ இது டீடாக்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல இருக்கிறதும் உடம்பும் டீடாக்ஸ் ஆகணும். அது வழியாக வெளியேற்றக்கூடிய அந்த கழிவு பாதை இருக்கு இல்லையா, கழிவு பொருள் இருக்கு இல்லையா, முக்கியமாக அது வந்து நம்ம கிட்னி அதையும் டீடாக்ஸ் பண்ணணும். ஸோ உள்ளே தானே அவங்களுக்கு எல்லாமே படிஞ்சிருக்கு, சுண்ணாம்பு மாதிரி படிஞ்சிருக்கும் அப்படியே. அதுதான் வந்து கிரியாட்டின், யூரியா, உப்புத்தன்மை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கான ஒரு முத்திரை, அற்புதமான முத்திரை. கிட்னி வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நம்ம கை இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஹார்ட் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்ட் மேடு முடிகிறதுக்கு மேலே அவ்வளோ சிம்பிள். உங்களுக்கு அதாவது குழப்பம் இருக்குனாக்கா இப்படி கை வச்சுக்கோங்க, சிம்பிள். அதாவது இந்த கை நீட்டி வச்சுன்னா மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா இந்த மேடு இருக்கும். இந்த மேடு அப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். மேடு நடுவில் இல்லை,
மேடோட பிடிச்சி ஒரு சதையை பிச்சு இழுத்தா இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஜஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 போதும். இல்லை அதிகபட்சமாக 25 கூட பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இப்படி பண்ணுறதுனால 2 விஷயம் நடக்கும். ஒன்று ஸ்டிமுலேஷன், இன்னொன்று நீங்கள் இப்படி பண்ணும்பொழுது அதோட கழிவு வெளியேறக்கூடிய பாதை எங்கேயாவது அடைச்சிருந்துச்சுன்னா இது அதையும் எடுத்து விட்டுடும். ஆக ஸ்டிமுலேஷன் ப்ளஸ் உள்ளே தங்கியிருக்க கழிவுகளையும் வெளியேற்றதுக்கான ஒரு பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2லையுமே செய்யலாம். 2 கையிலுமே நீங்கள் இதை பண்ண ஆரம்பிச்சுன்னா, இதை பண்ண ஆரம்பிச்சு ஒரு 10-15 நாளெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலாம். உங்களுடைய கிரியாட்டின், யூரியா லெவல் அப்படியே அழகாக பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். உடம்பை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆக இதெல்லாம் வரிசையாக வந்து ஜஸ்ட்டு ஜென்ரல் மட்டும் கிடையாது. இதெல்லாம் அனுபவித்து கண்ட ரிசல்ட்டில் தான் நான் இதை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணாலே போதுமான விஷயம் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர், நல்லா ஹாட் வாட்டரில் லெமன் ஒரு ஆஃப் மூடியை பிழிஞ்சிருங்க நல்லாவே. ஒரு சிட்டிகை மஞ்சள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்தாலும் போதும், நல்லா டீடாக்ஸ் ஆகும். கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெடிசன். கிட்னி மட்டும் கிடையாது, லிவர் டீடாக்ஸ் ஆகும், அதேமாதிரி குடல் டீடாக்ஸ் ஆகும். ஆக மொத்தத்தில் பாடியே பார்த்திங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு உடம்புல கிரியாட்டினும் யூரியாவும் தங்குறதில்ல. இந்த யூரியாவை குறைச்சாலே போதும், கிரியாட்டின் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது கிட்னிக்கு ஓவர்லோடு இல்லாமல், ஹீட் இல்லாமல் அழகாக இருந்தாக்கா ரிவைஸ் ஆகிறதுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் மறந்துடாதீங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இஞ்சி ஒத்தடம், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் நிறைய 90% மக்களுக்கு இது வந்து ரிசல்ட் கொடுத்த விஷயம். இன்டேக் கிடையாது. நல்லா பேஷண்ட்டை வந்து நம்ம படுக்க வச்சுட்டு கிட்னி ஏரியா இருக்குது பார்த்திங்களா, பேக் சைடில், அதில் வந்து நல்லா இஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடணும். அந்த சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்குன்னு இந்த டர்க்கி டவல் இருக்குது பார்த்திங்களா, அதில் டிப் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி புழிஞ்சிட்டிங்கனாக்கா சொதன்னு இல்லாமல் தொட்டு பாருங்கள். ஏன்னா இடுப்பில் சுற்றக்கூடாது இல்லையா. மிதமான சூடு இருக்குது பார்த்திங்களா, அதாவது ரொம்ப புழிஞ்சிடாமல் தண்ணி இருக்கணும். ஆனால் ரொம்ப கொதிக்கவும் கூடாது. நீங்கள் தொட்டு பார்த்துக்கணும். போட்டு அந்த கரெக்டாக என்ன பண்ணணும், ஒத்தடம் கொடுக்கணும். எங்கள் கிட்னி ஏரியாவில் நீங்கள் பண்ணி பாருங்கள். வித்தின் 15 டேஸில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது ஸ்டிமுலேட்டர், சாதாரண ஸ்டிமுலேட்டர் கிடையாது, மகா பவர்ஃபுல். எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது இருந்தாலும் சரி, இது எந்த மெடிசன் எடுத்தாலும் இந்த இஞ்சி ஒத்தடத்தை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அது பண்ணி பாருங்கள், அது ஒரு சீக்கிரம் ரெக்கவர் கிடைக்கும். ஆக சேஃப்டிக்காக மக்கள் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ டீடாக்ஸ் பண்ணாலே போதுமான விஷயம், எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.